வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் கடந்த ஜூன் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதில் ஆளும் கட்சியான மொரோனா கட்சி சார்பாக கிளாடியோ ஷீன்பாம் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டார். 60% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தேர்தல் நடைபெற்று 3 மாதங்களின் பின்னர் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக கிளாடியோ ஷீன்பாம் பதவியேற்றுக் கொண்டார். புகழ்பெற்ற காலநிலை ஆராய்ச்சியாளரான இவர் 2007ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றார். 2018ஆம் ஆண்டில் தேர்தலில் வெற்றியீட்டிய மெக்சிகோவின் முதல் பெண் மேயராக இருந்தார். 2000 தொடக்கம் 2006 வரையில் நாட்டின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் நடந்த மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இங்கிலாந்து படைகள் களமிறங்கியுள்ளன. ஏப்ரலில் ஈரான் இறுதியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்ட போது இங்கிலாந்து போர் விமானங்கள் ஈடுபட்டுள்ளதாக குறித்த ஊடகத்துக்கு செய்தி வெளியிடப்பட்டது. இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல் குறித்து பிரித்தானிய பிரதமர் சர் கீர் ஸ்டார்மர் இங்கிலாந்து இஸ்ரேலுடன் நிற்கின்றது என்றார். ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போராளி குழுக்களின் தலைவர்கள் மற்றும் ஈரானின் மூத்த தளபதி ஒருவரை கொலை செய்த அண்மைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை தெரிவித்துள்ளது. ஏவப்பட்ட 180 ஏவுகணைகளில் பெரும்பாலானவை இடைமறித்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. லெபனானில் பிரித்தானிய தூதரகம் அருகே அமைந்துள்ள சுகாதார மையம் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்தது. பெய்ரூட்டில் பச்சூரா பகுதியில் நடந்த தாக்குதலை அடுத்து ஏராளமான கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இந்த வாரத்தில் மட்டும் 2வது முறையாக மத்திய பெய்ரூட்டை இஸ்ரேல் தாக்கியது. சுகாதார அமைச்சின் தற்காலிக அறிக்கையின்படி குறைந்தது 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் 11 பேர் காயமடைந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. பின்னர் வெளியான தகவலில் மரண எண்ணிக்கை 5 எனவும் அதிகரித்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடந்து வருவதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றே கூறப்படுகின்றது. ஹிஸ்புல்லா செய்தி ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேல் ராணுவம் சுகாதார மையத்தை குறிவைத்தே தாக்குதலை முன்னெடுத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளது. தாக்குதலை அடுத்து மக்கள் சம்பவம் நடந்த பகுதிக்கு விரைவது காயமடைந்தவர்களுக்கு உதவுவதும் காணொளியில் பதிவாகியுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான வளாகமானது லெபனான் தலைநகரில் உள்ள பிரித்தானிய தூதரகத்தில் இருந்து 1 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. பெய்ரூட்டின் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் கடந்த 11 நாட்களாக இஸ்ரேல் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் 46 பேர் கொல்லப்பட்டதாகவும் 85 பேர் காயங்களுடன் தப்பியதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் புதன்கிழமை பிற்பகுதியில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலை நோக்கி ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசியுள்ளது. இதனால் மேற்கு ஆசியாவில் மீண்டும் போர் சூடுபிடித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் ஒரு முக்கிய முடிவை எடுத்து ஐநா தலைவர் அன்டோனியோ குட்ரெஸ் இஸ்ரேலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலை கண்டிக்காததால் இஸ்ரேல் கடும் கோபத்தில் உள்ளது. இதற்காக அவர் நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. ஐநா பொதுச் செயலாளர் குட்ரெஸ் ஆளுமையில்லாத மனிதர் என்று இஸ்ரேலிய அமைச்சர் காஸ்ட் விமர்சித்துள்ளார். ஈரானிய தாக்குதலை கண்டுபிடிக்க முடியாத எவரும் இஸ்ரேலுக்குள் நுழைய உரிமை இல்லை என்று கூறினார். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலையும் குட்ரெஸ் கண்டிக்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் தனது குடிமக்களை பாதுகாக்கும் ஹமாஸை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்று அவர் சமூக ஊடக பதிவில் குற்றம் சுமத்தியுள்ளார். ஈரான், ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா உடனான மோதலின் போது குட்ரெஸ் இஸ்ரேலுக்கு உதவவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈரான் தாக்குதலை அடுத்து பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேலும் எச்சரித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் தாக்குதல்கள் மற்றும் எதிர் தாக்குதல்களால் பீதி நிலவுகின்றது. நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளதால் பைடன் தலைமையிலான ஆளும் ஜனநாயக கட்சிக்கு இஸ்ரேல் ஈரான் போர் சூழல் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ள நிலையில் சண்டை குறித்து முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனம் மற்றும் லெபனானின் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு மத்தியில் ஈரான் ராணுவம் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகின்றது.
நேற்றிரவு முதல் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரான் ஏவியுள்ளது. அவற்றை இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அளித்து வரும் சூழலில் மக்கள் பாதுகாப்பு பங்கர்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை முறியடிக்கும் அமெரிக்க ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து இன்று பேசிய ட்ரம்ப், பள்ளி வளாகத்தில் 2 குழந்தைகள் சண்டை போட்டுக் கொள்வது போல இது உள்ளது. சில நேரம் என்னதான் நடக்கின்றது என்று பார்ப்பதற்கு நீங்கள் அவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டும். ஆனால் நிச்சயம் இது மோசமான போர். இது எங்கு சென்று முடியும்? அவர்கள் ராக்கெட்டுகளை ஏவியுள்ளனர். இது நிச்சயம் நடக்கக்கூடாத ஒன்று. எனவே மத்திய கிழக்கில் நாம் தலையிட்டாக வேண்டும் என்று விடுத்துள்ளார். உலக அரங்கில் கனடாவிற்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த ஆண்டின் உலகில் மிகவும் பாதுகாப்பான சுற்றுலா செய்யக்கூடிய நாடாக கனடா தெரிவாகியுள்ளது. இந்த வரிசையில் கனடா முதலிடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் சுற்றுலா காப்புறுதி நிறுவனம் இது தொடர்பில் ஆய்வு நடத்தி பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலின் பிரகாரம் உலகின் மிகவும் பாதுகாப்பான சுற்றுலா செய்யக்கூடிய நாடுகளின் வரிசையில் கனடா முதலிடத்தையும், சுவிட்சர்லாந்து 2ஆம் இடத்தையும், நோர்வே 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன. எவ்வாறு எனினும் கனடா மிகவும் பாதுகாப்பான நாடு என்ற போதிலும் நாட்டின் சில காட்டுப்பகுதியில் நிலவி வரும் காட்டுத்தீயை அண்டிய பகுதிகளான காற்றை சுவாசிப்பதனால் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் எனவும், இவ்வாறான பகுதிகளுக்கு சுவாச பிரச்சினையுடையவர்கள் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வன்முறைகள் மற்றும் ஆயுத போராட்டங்கள் போன்ற காரணிகளின் அடிப்படையில் இந்த தரப்படுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நாடுகளின் வரிசை பட்டியலில் முதல் 15 இடங்களில் ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, நெதர்லாந்து, ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லெபனான் மீது பாரிய விமானம் தாக்குதலை தொடுத்து இஸ்ரேல் படையினர் தற்போது தரைப்படை நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். ஹிஸ்புல்லா தலைவரை விமான தாக்குதலில் கொன்ற இஸ்ரேல் படையினர் அந்த அமைப்பின் மீதமுள்ள உறுப்பினர்களையும் அழித்து தமது நாட்டின் வடக்கு பகுதியில் இருந்து வெளியேறிய மக்களை மீண்டும் குடியமர்த்துவதை நோக்கமாக கொண்டு இந்த படை நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ள தரைப்படை ஆக்கிரமிப்பிற்கு பிற லெபனானுக்குள் முதல் இஸ்ரேலிய சிப்பாய் மரணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதனன்று லெபனானுக்குள் கேப்டன் 8 ஜிட்ஸ் ஆஸ்டர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 வயதான அவர் கோரில்லா போரில் நிபுணத்துவம் பெற்ற எலைட் கொமாண்டோ பிரிவான ஈகோஸ் பிரிவில் ஒரு குழு தளபதியாக இருந்தார் என்று இஸ்ரேலிய படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.